ஹலோ வியூவர்ஸ், ஒரு காண்டாமிருகத்துக்கு நேஷ்னல் பார்க்கோட பவுண்டரி லைன் தெரியுமா? அதாவது ஒரு லைன் போட்டு வச்சுட்டு இந்த லைனை தாண்டி நீ வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னால் அது கேட்குமா? கண்டிப்பாக கேட்காது. ஏன்னா அதுக்கு ஃபுட்டு தேவைப்பட்டாவோ இல்லை தண்ணி தேவைப்பட்டாவோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாவோ கண்டிப்பாக அது இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அது நகர்ந்து போக தான் செய்யும். இதுதான் அசாமில் இருக்க காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் நடந்துட்டு இருக்க ஒரு இஷ்யூவோட ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்டாக வச்சுக்கலாம். காசிரங்காவை சுற்றி இருக்கிற அந்த இஎஸ்ஜெட்னு சொல்லப்படுற ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை கவர்மெண்ட் 10 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்ற நியூஸ் இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் இதை ஏன் இப்படி பண்ணுறாங்க? இதுக்கு ஏன் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? இந்த காசிரங்கா அப்படின்றது ஒத்த கொம்பு வச்சிருக்கிற ரைனோசர்ஸ்க்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு இடமா இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ஏன் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சேது அண்ட் வெல்கம் டு டீகோட் வித் சேது. முதல்ல காசிரங்காவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். காசிரங்கா நேஷ்னல் பார்க் அப்படின்றது அசாம் மாநிலத்தில் இருக்குது. இந்த இடத்துல தான் ஒத்த கொம்பு வச்சிருக்கிற ரைனோசர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கு. அதாவது ஒத்த கொம்பு வச்ச காண்டாமிருகம் இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைகர், எலிஃபண்ட், அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் அனிமல்ஸும் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் காசிரங்கா அப்படின்றது வெறும் ஒரு ஃபாரஸ்ட் கிடையாது. இந்த இடத்துல கிராஸ்லேண்ட்ஸ், வெட்லேண்ட்ஸ், ஃபாரஸ்ட், ரிவர்ஸ், ஃப்ளூட் பிளெயின்ஸ், இந்த மாதிரி பல வகையான நேச்சுரல் ஹேபிடேட்ஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால தான் காசிரங்கா அப்படின்றது வெறும் ஒரு பார்க் மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ நம்ம வெறும் அந்த பார்க்கை மட்டும் பாதுகாக்கக்கூடாது, அதை சுற்றி இருக்கிற இடத்தையுமே பாதுகாக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்மளோட வீடு இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும் செக்யூரிட்டி வச்சுருந்தா பயன் இருக்கா? நம்ம வீட்டை சுற்றி ஒரு காமன் சுவர் இருக்கணும், ஒரு கேட் இருக்கணும், அதுக்கு ஒரு செக்யூரிட்டி, அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட வீடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க முடியும். அதே தான் இங்கேயும். சரி, இஎஸ்ஜெட் அப்படின்னா என்ன? இஎஸ்ஜெட் அப்படின்னா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். அதாவது ஒரு நேஷ்னல் பார்க்கோ இல்லை ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸை ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் பஃபர் ஏரியா. இப்போ ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா அந்த அனிமல் வெறும் அந்த இடத்துக்கூட அந்த பவுண்டரிக்குள்ளே மட்டும் இருக்காது, அதிலிருந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் வெளியே வரும். அதோட ஃபுட்டு தேவைப்பட்டாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து வெளியே திரும்ப அந்த இடத்துக்கு போகும். ஸோ அந்த இடத்த தான் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல, இந்த குறிப்பிட்ட இடத்துல ஜோனில் மட்டும் நம்ம எந்தவித கமர்ஷியல் பில்டிங்கோ இல்லை தேவையில்லாத ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸோ வேறு எதுவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அது நமக்கும் ஆபத்து, அங்கே இருக்க கிரியேச்சர்ஸ்க்கும் ஆபத்தை உண்டாகும். ஸோ அந்த இடத்துல எந்தவித ஹார்ம்ஃபுல்லோட ஆக்டிவிட்டீஸும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஜோனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மக்கள்லாம் வாழக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, மக்கள் வாழ்ந்துக்கலாம். என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் மட்டும் அந்த இடத்துல செய்யக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்லேயே ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலிண்டர் பக்கத்தில் வெடிப்பொருளோ இல்லை வெடிக்கிற சம்மந்தப்பட்ட எந்த பொருளோ நம்ம பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது இல்லை? அந்த மாதிரி தான் இதுவுமே. இப்போ இந்த இடத்த பற்றிய நியூஸ் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு. 10 கிலோமீட்டர் அந்த ஜோனை 1 கிலோமீட்டருக்கு கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டுலேருந்தே அந்த இடம் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்துச்சு. பட் இப்போ கவர்மெண்ட் ஏன் இதை சேஞ்ச் பண்ணலான்னு அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்காக தான். அதாவது ஸ்ட்ரைட்டாக நாங்கள் 1 கிலோமீட்டர் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலை, தேவைப்படுற இடத்துல 1 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் வரை நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னு தான் அசாம் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயங்களை ஆட் பண்ணி வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அந்த 1 to 3 கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணுற வரையும் இந்த 10 கிலோமீட்டர் தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஏன் இந்த இடத்த மாற்ற விரும்புது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த இடத்த சுற்றி வாழ்கிற மக்களுக்காகவும் தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இதை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துல வெறும் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. காசிரங்காவை சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்க்கு தேவையான ரோட் ஃபெசிலிட்டிஸோ ஹாஸ்பிட்டலோ அத்தியாவசியமான விஷயங்கள் எதுவுமே அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 10 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றது கண்டிப்பாக தேவையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில இடங்களுக்கு அவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் கண்டிப்பாக தேவைப்படாது. இப்போ ஒரு விலங்குக்கு தேவையான ஒரு தண்ணியோ சாப்பாடோ அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்குது அப்படின்னா மிஞ்சி போனால் அது 1 to 2 கிலோமீட்டர் மட்டும்தான் அது வெளியே வரும், அதை தாண்டி அது வெளியே வராது. ஸோ அந்த மீதி இருக்க அந்த 8 கிலோமீட்டர்ஸை நம்ம தேவையான இடத்த பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சாதாரண ரோடு, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ஒரு எம்ப்ளாய்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் எதுவுமே இல்லாமல் அதை சுற்றி
இருக்கிற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை எடுக்கலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து அந்த கிரியேச்சர்ஸ்க்கும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்க அனிமல்ஸ்க்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அதோட இடத்துல போயிட்டு நம்ம வாழ்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங்கோ ஒரு ஃபேக்ட்ரியோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுது. ஏன்னா வில்லேஜர்ஸ்க்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். சில குறிப்பிட்ட ஆளுங்க வந்து இது வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏன் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எலிஃபென்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இடத்த தாண்டி நம்ம வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல பில்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை தாண்டி அது வந்துட்டு நம்ம இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இது எதிர்க்கிறவங்க இதை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் காண்டாமிருகத்துக்கும் மற்ற விலங்குகளுக்கும் எதுக்குமே வந்து இதோட பவுண்டரி இதுதான் அப்படின்னு தெரிய வராது. ஸோ அதோட ஃபுட்டுக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். அந்த இடத்துல நம்ம நடுவில் ஒரு பில்டிங்கை வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகி அது வலிமாகி போகிறவும் வாய்ப்புகள் இருக்குது. காசிரங்கா மாதிரி சரௌண்டிங் கிராஸ்லேண்ட்ஸும் வெட்லேண்ட்ஸும் ஃபாரஸ்ட்டும் சுற்றி இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும்போது அங்கே நிறைய டூரிஸ்ட் வரலாம், நிறைய பேர் வந்து அந்த இடத்துல குடி வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அனிமல்ஸ்க்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். டூரிசம் அதிகமாச்சுனாலும் அந்த இடத்துல ஏகப்பட்ட பீப்புள் வருவாங்க, அங்கே வந்து சும்மா வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போவும் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதனால தான் வந்து அதை எதிர்க்கிறவங்க இந்த இடத்துல வந்து கம்மி பண்ணாதீங்க அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காசிரங்கா அப்படின்றது ஒரு வந்து ஃப்ளட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அடிக்கடி அந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துடும். அது வந்து ஒரு ஃப்ளட் பிளைன் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஜோன் இருக்குது. அந்த இடத்துல வந்து விலங்குகள் வந்து நடமாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல 3 கிலோமீட்டர் வச்சுருக்காங்க, அதுக்கடுத்து வந்து 1 கிலோமீட்டர் வச்சுருக்காங்க, அதுக்கடுத்து 3 கிலோமீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு கேப் இருக்குது, 2 கிலோமீட்டர் கேப்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு பில்டிங்கை கட்டிட்டோம். இங்கே இருக்கிற ஒரு அனிமல் வந்து இந்த இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம இருக்கிற பில்டிங்கை தாண்டி தான் போகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படலாம். அந்த விலங்கு வந்து ஒரு ஃப்ளட்டு வந்தால் உயரமான இருக்கிற ஒரு இடத்த தேடி தான் போகும். ஸோ அந்த மாதிரி தேடி போகும்போது இடையில நம்ம வந்து ஒரு பில்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னா அது எப்படி தாண்டி போகும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவே நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். நம்ம வந்து ஒரு ஃப்ளட்டு வந்தாலும் மொட்டை மாடிக்கு தானே போவோம். அந்த மாதிரி விலங்குகளும் அது ஒரு உயரமான இருக்கிற இடத்த தேடி தான் போகும். அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு பில்டிங் செய்யோ வேறு ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கே போகும்? ஒரு சைடு மக்களும் வாழ வேணும், விலங்குகளும் வாழ வேணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டெவலப்மெண்ட் பேரில் கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்கி விலங்குகளுக்கு நம்ம எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவும் கூடாது. இப்போ வந்து ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்னு இருந்து அங்கே விலங்குகள் வந்து பழகிருச்சு. திடீர்னு ஒரு இடத்துல நம்ம அந்த இடத்துல அது வர இடத்துல பில்டிங்கை கொண்டு வரோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. டெவலப்மெண்ட் வேணும் தான், நான் வேணான்னு சொல்லவே இல்லை. பட் அதுக்கு தேவையான ரிசர்ச் பண்ணி இந்த இடத்துல பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கவர்மெண்ட் யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணணும். எந்த இடத்துல எவ்வளோ தேவை, எந்தெந்த இடத்துல இவ்வளோ தேவையில்லை, அதை மட்டும் பார்த்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அந்த ஜோனை பிரிச்சுட்டாலே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் விலங்குகளும் வாழலாம், நம்மளும் வாழலாம். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு பல பேர் வந்து சஜஷனாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ காசிரங்கானா என்ன, அசாமில் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசுகிற என்ன நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் டாட்டா பாபாய்.